இந்த கூட்டணியை திமுக சாதாரணமாக எடுத்துக்க முடியாது, அதுவும் உண்மை. திமுக வெற்றி பெறுவது என்பது கடினமாக போராட வேண்டியிருக்கும். இந்த கூட்டணியால் திமுகவுக்கு லாபம் இருக்குது, நான் மறுக்கல. இப்போ 80% 90% சிறுபான்மையின வாக்குகள் அப்படியே திமுக கூட்டணிக்கு போயிடும், அதில் மாற்று கருத்தே இல்லை. அது இவங்களுக்கு ஏடிஎம்கே பிஜேபிக்கு மிகப்பெரிய லாஸ் தான். விஜய்க்கு போக வேண்டிய சிறுபான்மையின வாக்குகள் கூட கணிசமான அளவு திமுக கூட்டணிக்கு போயிடும், நிச்சயமாக. அதில் மாற்று கருத்து வேண்டாம். அவர் புதிய நபர் இல்லை சார், அவர் விஜய் இல்லைங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் இப்போ சிறுபான்மையின மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இது வாழ்வா சாவா எலெக்ஷன். அதிமுக தனியாக நின்று விஜய் தனியாக நின்று, அல்லது அதிமுக விஜய் கூட்டணி பிஜேபி தனியாக நின்று திமுக கூட்டணியோடு இருந்தால் அவங்க ஏடிஎம்கே கூட்டணிக்கு வாக்களிக்க வாய்ப்பு அதிகம், விஜய்க்கு வாக்களிக்க வாய்ப்பு அதிகம். இப்போ யார் வரக்கூடாதுன்றது தான் அவங்களுக்கு நோக்கம், யார் வரணுன்றது கிடையாது. யாருக்கு ஓட்டு போட்டால் பிஜேபி தோற்கடிக்கப்பட முடியுமோ அவங்களுக்கு தான் சிறுபான்மையின மக்கள் கணிசமான அளவு வாக்குகளை போடுவாங்க, நிச்சயமாக. அது இந்த விஜய்க்கு ஓட்டு போடுறது மூலமாக 4 ஓட்டு உடையும் போது அல்லது 3 உடையும் போது விஜயால் ஜெயிக்க முடியாதுன்றது எல்லாருக்கும் தெரியும், 26 ஜெயிக்க முடியாதுன்றது எல்லாருக்கும் தெரியும். அப்போ திமுக கூட்டணிக்கு போட்டால் தான் பிஜேபி கூட்டணியை வீழ்த்த முடியும். சிறுபான்மையின மக்களை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக நான் உறுதியாக சொல்வேன், 90% குறையாதவர்கள் முஸ்லீம்ஸ், கிறிஸ்டியன்ஸ் கண்டிப்பாக அவர்கள் கணிசமான அளவுக்கு திமுகவுக்கு தான் அவருடைய வாக்குகள் திரும்பும். யாருக்கு ஓட்டு போட்டால் பிஜேபி கூட்டணி தோற்கடிக்கப்பட முடியுமோ அவர்களுக்கு தான் அவர்கள் வாக்களிப்பார். இதுக்கு பேர் டாக்டிக்கல் ஓட்டிங். அது கண்டிப்பாக இந்த எலெக்ஷனில் நடந்துடும்.